முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஜாய்ஃபுல் கிரியேஷனை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா ஓட்டு போடுற எல்லாருக்குமே சார் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ண தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நேயர்களே, உங்களில் ஓட்டர்கள் அதாவது வாக்காளர்கள் இருப்பீங்கள்ல, உங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தினால் வழங்கப்பட்ட கணக்கீட்டு படிவத்தோட மாதிரி தான் இது எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்றது பல பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். இதோட மாதிரி படிவத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் வாக்காளரோ உங்களோட வாக்காளர் பெயர், புகைப்பட அடையாள அட்டை எண், முகவரி, அந்த விஷயங்கள்லாம் அந்த முதல் காலத்தில் ஏற்கனவே அது ஃபில் பண்ணியே இருக்கும். அது போக இப்போ உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்க பாகம் எண், வரிசை எண் அதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கும். அப்புறம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட தற்சமய புகைப்படம் இருக்கும். அதாவது ஓட்டர் ஐடியில் உங்களோட புகைப்படம் என்ன இருக்கோ அது இருக்கும். அது பக்கத்தில் இருக்க காலத்தில் நீங்கள் உங்களோட தற்போதைய புகைப்படத்தை பேஸ்ட் பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை. அடுத்து இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட முதல் காலம் நமக்கு சொல்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட பிறந்த தேதி. அதில் ஆதாரில் உங்கள் பிறந்த தேதி என்ன இருக்கோ, ரெக்கார்டிக்கலாக என்ன பிறந்த தேதி இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஆதார் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கைபேசி எண் அதாவது செல்ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட அப்பாவோட பேர், உங்கள் அப்பாவோட பேரை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இது உங்கள் அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் தாயாரின் பேரின் இடத்துல உங்கள் அம்மாவோட பேர், அவங்களோட ஓட்டர் ஐடி இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள். துணைவரின் பேருன்னு கேட்டிருக்க இடத்துல நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோட பேரும், மனைவியாக இருந்தால் கணவரோட பேரும் ஃபில் பண்ணுங்கள். மற்ற சிறுவர்களோ இவங்களுக்கு இந்த காலம் தேவையில்லை. துணைவரின் பெயர், துணைவரின் வாக்காளர் புகைப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயத்தை இதில் நம்ம கவனிக்கணும். இதில் ஒரு முக்கியமான 2 காலம் வருது. இதில் முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலோட விவரங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முந்தைய சிறப்பு திருத்தம் 2 தடவை நடந்திருக்கு. 2002லையும் 2005ஆம் ஆண்டுலேயும் நடந்திருக்கு. அதில் அதற்கான விளக்கம் உங்களுக்கு இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து தான் நீங்கள் இதை ஃபில் பண்ண முடியும். அந்த இணையதளத்தில் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் மதுரையை சேர்ந்த வாக்காளராக இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட் தான் மதுரை NIC.in அப்படின்ற மதுரை மாவட்ட வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உள்ள 2 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005ன்னு. இப்போ 2002ல் நம்ம உள்ளே போகிறோம். 2002ல் உள்ளே போகும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். 2002ல் சிறப்பு திருத்தம் நடைபெற்ற சேடப்பட்டி, திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான், மேலூர் ஆகிய தொகுதிகளுக்கு நம்ம 2002 செலக்ட் பண்ணி நமக்கான தொகுதி, இப்போ உதாரணத்துக்கு இது உங்களோட தொகுதி சேடப்பட்டி இல்லை திருமங்கலமாக இருக்குன்னா திருமங்கலம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதோட போலிங் பூத் நீங்கள் அப்போ எந்த போலிங் பூத்தில் ஓட்டு போட்டிங்கன்றதை செலக்ட் பண்ணி உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கிற பாகம் எண், வரிசை எண்ணை குறிச்சிக்கணும். இல்லை எனக்கு 2002ல் நடைபெறலை, 2005 அப்படின்னா அதே வெப்சைட்டுக்கு திரும்ப மதுரை NIC.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் 2005க்குள்ளே போனீங்கன்னா அதே மதுரை மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு மதுரைக்கான தொகுதிகள் காமிக்கும். திருப்பரங்குன்றம், மதுரை மேற்கு, மதுரை மத்தி, மதுரை கிழக்கு, சமயநல்லூர். இந்த தொகுதிகளில் நீங்கள் எந்த தொகுதியில் 2005ல் இருந்தீங்களோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணி எந்த போலிங் பூத்தில் இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு அதில் உங்களோட ஓட்டர் டீட்டெயில் முழுமையாக விவரம் கிடைக்கப்படும். அதற்கப்புறம் திரும்ப இந்த ஃபார்மை நம்ம ஃபில்அப் பண்ணுறக்கூடிய இடத்துக்கு வரணும். இந்த ஃபார்மில் உங்களோட சிறப்பு தீவிர திருத்தத்தில் உங்களோட பேர் ஏற்கனவே இருந்துச்சுன்னா இந்த கட்டத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். வாக்காளரின் பெயர்ன்ற இடத்துல உங்களோட பேர், உங்களோட புகைப்பட அடையாள எண், உங்களோட உறவினர் பெயர், உறவு முறை, மாவட்டம், மாநிலம், சட்டமன்ற தொகுதி இதை போட்டுருங்க. சட்டமன்ற தொகுதியில் அப்போ சிறப்பு தீவிர திருத்தம் நடக்கும்போது எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்தீங்களோ அந்த பாகம் எண், வரிசை எண்ணை தான் நீங்கள் குறிப்பிடணும். இல்லை என்னோடய பேர் அந்த பழைய திருத்தத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட அப்பா பேரோ, உங்கள் அம்மா பேரோ, இல்லை உங்கள் மகனோட பேரோ, யாரோட பேரோ பழைய திருத்தத்தில் இருந்திருக்கும், அவங்களோட விவரங்களை நீங்கள் இதில் குறிப்பிடணும். அதில் முதல்ல இந்த பெயர் அப்படின்ற இடத்துல யாரோட பெயர் இருந்ததோ அவங்களோட பெயரை குறிப்பிடணும். அவங்களோட புகைப்பட அடையாள அட்டை குறிப்பிடணும். இதில் இருக்க உறவினர் பெயர்ன்ற இடத்துல உங்களோட பெயரை குறிப்பிடணும். உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன உறவு முறைன்றதை குறிப்பிடணும். இதில் அவங்களோட சட்டமன்ற தொகுதி, அதாவது
தீவிர திருத்தம் நடக்கும்போது, அதாவது 2005 அல்ல 2002 நடக்கும்போது இருந்த சட்டமன்ற தொகுதியோட எண், பெயர், பாகம் எண், வரிசை எண்ணை குறிப்பிட்டு இந்த இடத்துல உங்களோட கையொப்பம், அதாவது யாரோட ஃபார்மோ அவங்களோட கையொப்பத்தை இட்டு கொடுத்தா போதும். 2 படிவங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து கொடுக்குறாங்க. இந்த 2 படிவங்களை, ஒரு படிவம் வந்து நீங்கள் உங்களோட பூத் லெவல் ஏஜென்ட், அதாவது அவங்களோட நீங்கள் எங்கேயும் தேடி போக தேவையில்லை, இந்த ஃபார்ம்லேயே அவங்களோட நம்பர் கொடுத்துட்றாங்க மேலே, நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அப்படின்னு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஒரு ஃபார்மை நீங்கள் அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், இன்னொரு ஃபார்மை உங்களோட பாதுகாப்புக்காக நீங்கள் வச்சுருக்கணும். இதுதான் சார் படிவம் ஃபில்அப் பண்ணுற மெத்தட். வீடியோ பார்த்துட்டிங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை வச்சு உங்கள் கடமையை நிறைவேற்றிக்கோங்க. பாய்.